ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மெட்டா ஆட்ஸ்ல டே பை டே வந்து நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு. அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி உங்களோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்களோட லீடோட குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லீடோட குவான்டிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம நிறைய கவர் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ வரதா இருந்தா தயவு செஞ்சு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ குவாலிட்டி லீட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்டேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ரிமைனிங் அப்டேட்ஸை வந்து இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கைடன்ஸோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா 1-to-1 புக் பண்ண முடியும். 1-to-1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட பிளேலிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நீங்கள் டேரக்டாக நம்ம அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் வீடியோவில் 3 அப்டேட்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ஆல்ரெடி 3 அப்டேட்ஸ் கவர் பண்ணிட்டேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா ஆட் செக்ஷனில் வந்து அப்டேட் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ டேரக்டாக நான் பண்ணுறேன், ஆட் செக்ஷனுக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஆக்சுவலி ஆட் செக்ஷனுக்குள்ள போடணும்னா பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஆட் செக்ஷன். ஸோ எல்லாம் ஆல்ரெடி இது தெரியும், லாஸ்ட் வீடியோ பார்த்தா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ், என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தா என்ன புது அப்டேட் வந்துருக்குன்னா, நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணுவீங்க. இமேஜ் செலக்ட் பண்ணி இங்கே லேண்டிங் பேஜ் யூஆர் கொடுப்பீங்க. ஸோ நம்ம ரன் பண்ணுற எல்லா கேம்பெயினும் சேல்ஸ் ஓரியன்டட் கேம்பெயின் தான். பிகாஸ் நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், லீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இப்போ நீங்கள் வந்து இமேஜ் கிரியேட்டிவ் சொல்லிட்டு அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து இமேஜ் அட்டன் பண்ணுற இப்போதைக்கு. ஸோ இமேஜ் கிரியேட்டிவ் ஆட் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்மளோட லோகோவை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தா என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, டிஃபால்ட்டாகவே எல்லாமே வந்து பார்த்தா இங்கே டர்ன் ஆன் ஃபிளெக்சிபிள் மீடியா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எனேபிள் பண்ணியா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்களோட பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆட்ஸும் ஷோ ஆகும். அது இல்லாமல் இங்கே எல்லாமே ஒரிஜினல் இருக்கான்னு செக் பண்ணு. இன்கேஸ் நீங்கள் 1916 கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்க, ஸோ உங்களோட இமேஜ் வந்து கிளியராக தெரியாது. ஸோ அதனால மேக்ஸிமம் ஒரிஜினல் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இது வந்து கரெக்டாக டர்ன் ஆன் பண்ணிருக்கேன் கேட்டேன். பிகாஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளாக உங்களோட இமேஜ் ஷோகேஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஓகே கொடுத்துறோம், மீடியா வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்கேஸ் எனக்கு வந்து என்கிட்ட வந்து இமேஜ் இருக்கு, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமுக்கு இது இருக்கு, 1916 ஃபார்மேட்ல இமேஜ் இருந்தால் தயவு செஞ்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ ஒரே ஒரு வீடியோவை நீங்க ஒரே ஒரு இமேஜை நீங்க 1:1 ஃபார்மேட்லையும் 1916 ஃபார்மேட்லையும் ரெடி பண்ணிருந்தா தயவு செஞ்சு ரீப்ளேஸ் பண்ணி அதுவும் அப்லோட் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணுங்க, என்னோட பிரைமரி டெக்ஸ்ட் அண்ட் செகண்டரி டெக்ஸ்ட், அதாவது பிரைமரி டெக்ஸ்ட் அண்ட் ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எப்படி உங்களோட பிரைமரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், உங்க ஹெட்லைன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா தான் என்னோட பிளேஸ் வச்சு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேஷன். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆக்சுவலி இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆக்சுவலா நார்மலா இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க அப்லோட் பண்ற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் ரெடி பண்ணி தர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஃபைண்ட் ஒரிஜினல் லுக்னு போடலாம். ஸோ உங்களுடைய இமேஜை சேஞ்ச் பண்ணாம ஜஸ்ட் கில்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி, பிளஸ் பாப்புலர் இமேஜ் இன் கேமிங் பிளஸ் ஐ ரிட்டர், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி உங்களால் ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செலக்ட் பண்ண. இப்போ புதுசாக வந்த அப்டேட் என்னன்னு பார்த்தா, நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கான வீடியோவும் இங்கே ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணி தராங்க கைஸ். ஸோ இந்த அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அப்டேட் நீங்கள் எஃபெக்டிவாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தா நம்ம நார்மலாக இமேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வீடியோஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான வீடியோ வந்து இவங்களே ஜென்ரேட் பண்ணி தராங்க யூஜிசி ப்ராடக்ட் பேஸ் பண்ணி. நீங்கள் வந்து வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. ஸோ உங்களோட இமேஜ் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இங்கே கொடுத்துருக்காங்க வீடியோஸோட இது ஆக்சுவலி தெரியுது அவங்களுக்கு. வீடியோஸோட அந்த லேஅவுட் 15 செகண்ட்ஸ் வீடியோ. அந்த 15 செகண்ட்ஸ்ல என்னென்ன ஷோகேஸ் பண்றாங்க பாருங்க. பேட் இன்ட்ரோ, டெக்ஸ்ட், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ல காட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட் 4 வீடியோஸ் கொடுத்தனா அழகாக வந்து உங்களுக்கான வீடியோஸ் ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட இதில் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஆட்ஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் இமேஜ் வச்சு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அந்த இமேஜை வீடியோவை கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஆக்சுவலி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் ஜென்ரேட் 4 வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 வீடியோ ஜென்ரேட் ஆகும். அந்த 4 வீடியோவில் எதாவது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இப்போதைக்கு கொடுத்து பார்க்குறேன். டைம் எடுக்கும் ஆக்சுவலி. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குதா. ஸோ இது வந்து ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். அதை உங்களுக்கு தேவையான நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஒன்ஸ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால்
நெக்ஸ்ட் கொடுத்து உங்களோட கிரியேட்டிவ்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெட்டா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எஃபெக்டிவா ட்ரை பண்ணுங்க. ஸோ இது ஒன்று எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க டிரான்ஸ்லேஷன் வந்து வீடியோஸ் இருந்தால் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஆகும். இல்ல இமேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஆகும். இப்போ ஏன் ஒர்க் ஆகலாம்? இது வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இது வந்து ஒர்க் ஆகல. ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. இந்த வீடியோ ஜென்ரேட் நீங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிங்க. ஸோ ஜஸ்ட் நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு ஏன்னா இது லேட் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளெக்சிபிள் மீடியா சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே அட்வான்டேஜ் ப்ளஸ் கிரியேட்டிவ்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் முக்கியமான சொல்ல மாட்டேன். இந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் இமேஜ் இமேஜ் ஜென்ரேஷன் இருக்குல்ல, டிஃபால்ட்டாக என்னன்னா நீங்கள் பார்க்கலன்னா இப்போதைக்கு நான் 0ன்னு போட்டிருக்கு. நீங்கள் டிஃபால்ட்டாக சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஐ வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் அப்லோட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்க இங்கே இருக்கு பாருங்க, நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண இமேஜ் இது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை நவுல போயிடும். ஸோ அப்ளை நவுல போயிடுச்சுன்னா உங்கள் ஒரிஜினல் இமேஜோட இந்த ஏஐ இமேஜும் ஆடாக ரன் ஆகிடும். எப்பயுமே செக் பண்ணிங்க உங்களோட இமேஜோட இந்த அட்வான்டேஜ் பிளேஸ் கிரியேட்டிவ் இமேஜ் ஆட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. எதுவுமே அட்வான்டேஜ் பிளேஸ் கிரியேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ எப்பயுமே இது மாதிரி இருந்த 3 மீடியா பீங் செலக்டட் பை திஸ் ஆட்னு கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ண ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் மட்டும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் ஏஐ இமேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா கூட அங்கேயே நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணும்போது அங்கேயே நீங்கள் ஆட் பண்ணுங்க. அதர்வைஸ் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்டேஜ் ப்ளஸ் கிரியேட்டிவ் மாதிரியே நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5-6 கேம்பெயின் உங்களோட இதில் ரன் பண்ணிருவீங்க. அதுவும் ஆட் ஆகிடும். அதுவும் செக் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ ஆடுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்க, இல்லை அதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு 2 ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டெஸ்டிங். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டேன் நீங்கள் கிரியேட்டிவ் டெஸ்டிங் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட இமேஜோ இல்லை வீடியோவோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். இதுவே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களால் இமேஜும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட இமேஜை ஏஐ வீடியோ யூஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை உங்கள் வீடியோவை ஏஐ இமேஜாகவும் யூஸ் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஆட் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கீங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிஸ்னஸ் லெவன்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ 1-to-1 நீட் ஏதாச்சும் இருந்தால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.